என் கோட்டை வந்து 55. தண்ணி வந்து நல்ல தண்ணி வந்து கிட்டத்தட்ட 15 நாளைக்கு ஒரு டைம் தான் வருது. உப்பு தண்ணியுமே சரியா வர்றதில்ல. அதனால வந்து நானும் நிறைய மனு கொடுத்துருக்கிறேன், அதிகாரிங்கிட்டையும் சொல்லியிருக்கேன். அதுக்கு தகுந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. இந்த திங்கக்கிழமை கூட மேயரை பார்த்து சொல்லிட்டு வந்தேன். எனக்கு நல்ல தண்ணிக்கு ஒரு நல்ல தண்ணிக்குன்னு ஒரு எனக்கு விடுதலை வரணும், அது வரைக்கும் நான் போராட்டம் பண்ணுவேன். என் பேரு வந்து தனலட்சுமி சதீஷ்குமார். எல்லா என்னோட 55 ஃபுல்லாவே தண்ணி வரது இல்லைங்க. தெருவு எல்லா தெருவுக்குமே வரது இல்லைங்க. தண்ணி அப்படியே வந்தாலும் மக்கள் வந்து 23 தெருவு மக்கள் வந்து 15,000 பேர் இருக்காங்க. அதுல தண்ணி அப்படியே 5 நாளைக்கு ஒரு டைம் வந்தாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் மட்டும்தான் வருது. அதுல நைட்ல தண்ணி வந்தாலும் நைட்ல தான் வருது, பகல்ல வர்றது இல்ல. எனக்கு 79 வயசு ஆகுது. இது வரைக்கும் இது மாரி ஒரு தண்ணி பஞ்சத்தை பார்த்ததில்ல. இப்ப காலையில 8 நிமிஷத்துக்கு 32,000 கண்ணாடி உபரி நீர் வெளியே போய்கிட்டு இருக்கு. நாங்க கேட்கறது வந்து எங்களுக்கு தண்ணி வேணும்னு தான் கேட்கறோம். அரசாங்கத்துக்கு நாங்க கட்ட வேண்டிய தொகையை நிலுவையில்லாத அப்பப்ப செலுத்திக்கிட்டு வரோம். எங்க பகுதியில் இருக்கக்கூடிய கொண்டலாம்பட்டி மண்டல பகுதிக்கு எங்களை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் என்னங்கிறது அதிகாரிங்க உணரணும். மக்கள்ல நாங்க கொதிச்சு போயிருக்கிறோம். உபரி நீர் 32,000 கண்ணாடி போய்கிட்டு இருக்குது. குடிக்க தண்ணி இல்லை. எங்க குடும்பத்தை சேர்ந்த பொம்பளைங்க பாத்தீங்கன்னா 2 பேரல் வச்சிருக்காங்க. இன்னைக்கு அமாவாசை நாள், வெள்ளிக்கிழமை நாள் தண்ணி ஊற்றிக்காதீங்க எங்க கூட வந்துருக்காங்க. இது கேட்கறதுக்கு அசிங்கமா இருக்கு. ஒவ்வொரு வீடு தேடியும் போய் குறை கேட்கறாங்க. நாங்க அங்கிருந்து இங்க வந்து குறைய சொல்றோம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. மக்கள் குறைய தீர்க்கறதுக்கு முதல்வர் போறாரு. ஆனா நாங்க மக்கள் வந்து சம்பந்தப்பட்ட டேங்கில தண்ணி கொடுக்கலங்கிறதுக்கு நாங்க வந்து இருக்கிறோம். என்னுடைய வயசுக்கு 24 மணி நேரமும் தண்ணி வந்த காலம் இருக்குது. அப்போ 32 வார்டு தான். இன்னைக்கு 60 வார்டு. மக்கள் தொகை அதிகம் இருக்கலாம். ஆனா தண்ணி வந்து லட்சக்கணக்கான தண்ணி உபரி நீர் போகும். ஒண்ணுமே இல்லாத எங்க மக்களுக்கு 10 நாள் 12 நாளைக்கு ஒரு தண்ணி. போன 14ஆம் தேதி வந்த தண்ணி இது வரைக்கும் தண்ணி வரல. மேட்டூர்ல தண்ணியா இருக்குது. மக்களுக்கு இங்க தண்ணி குடிக்க தண்ணி இல்ல, குளிக்க தண்ணி இல்ல, புழங்கறதுக்கு தண்ணி இல்ல.